சொல்றேன், தேவனுக்குரியதை யார் சிந்திக்கலையோ அவங்க சாத்தான். ஆமேன்னு சொல்லுவீங்களா? அம்மா மாருங்க அப்பா மாருங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ மாப்பிள்ளை பார்க்கறப்ப படிப்பு, வீடு, அந்தஸ்து, ஆஸ்தி, நாசமா போன ஜாதி முன்னாடி வருதா இல்ல ரட்சிக்கப்பட்டிருக்காங்களான்னு மட்டும் பாக்குறீங்களா? கன்னியாகுமரியினுடைய சாபக்கேடு ஜாதி தானே. ஏன்னா ஊழியக்காரனே சொல்றான், ஒரு ஊழியக்காரன் நம்ம கன்னியாகுமரியில, எங்க சபையில குறிப்பிட்ட ஜாதியார் மாத்திரம் தான் நாங்க பார்த்து கல்யாணம் பண்றோம், நீ நாசமா போவோம் ஜாதியோட. இருக்கீங்களா? குறிப்பிட்ட ஜாதியில மாத்திரம் தான் நாங்க பொண்ணு பார்க்கிறோம். சாட்சி இருக்குது, பத்திரமா வச்சிருக்கிறோம் எல்லாத்தையும், ஒருத்தவங்களும் தப்பிக்க முடியாது. ஜாதி பாக்குறீங்களா? ஜாதி பாக்குற சபையா? பேருக்கு தான் நாங்க முழு வேதாகம ஜெப ஐக்கியம் FGBC, வெள்ளைதான் வெள்ளையும் சொல்ல, ஆனா உள்ள என்ன இருக்கு? நான் சொல்ற ஊழியக்காரன் FGBCல இருக்கிற ஊழியக்காரன், ஜாதி இன்னும் உள்ள இருக்குது. மீசைய சரைக்கிறதுலயும் ஜாடியை சரைக்கிறதுலயும் மயிரை கத்தரிக்கிறதுலயும் இன்னைக்கு பரிசுத்தமான ஆயிட்டோம். ஆனா அந்த நாத்தம் முடிச்ச சாத்தானுடைய சாணியாகிய ஜாதிய கழுவி எடுக்க இன்னும் புத்தி வரல. பெந்தகோஸ்தேக்காரங்க நீங்க, நீ பெந்தகோஸ்தே இல்ல, நீ வெந்தகோஸ்து கூட சமம் இல்ல. ஜாதிக்கு சாவணும். கேக்குதா? ஜாதிக்கு செத்துட்டேன்றவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லனா விளங்கவே மாட்டீங்க. ஓப்பனா சொல்றேன், பரலோகத்துக்கு போவன் கூட கனவுல கண்டாதீங்க. கன்னியாகுமரி ஆட்டி படைச்சிடலாம், கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய சாயலை கூட நீங்கள் நான் தரிசிக்க முடியாது. ஜாதி என்றது என்ன? கர்த்தர் படைச்சதுன்னு நினைக்கிறீங்களா? எவனோ ஒருத்தவன் எடுத்து வச்ச வாந்தி, எவனோ ஒருத்தன் போட்டு வச்ச சாணம். அது கால்ல இருந்து வந்தா ஒரு ஜாதி, தொடையில இருந்து வந்தா ஒரு ஜாதி, நெஞ்சில இருந்து வந்தா, தலையில இருந்து வந்தா ஜாதின்னு சொன்னது எவனோ ஒரு உலகத்தான் வச்சிருக்கிற ஒரு கட்டுப்பாடு. அது இன்னைக்கு சபையில் இருக்கிற தேவ பிள்ளைங்க நக்கி நக்கி தின்னுது. வெக்கப்பட வேணாம். கல்யாணத்துக்கு பொண்ணோ மாப்பிள்ளையோ பாக்குறப்ப என்ன கேக்குறீங்க? கர்த்தருக்கு பயந்துருக்காங்களா? கர்த்தருக்கு பயந்துருக்காங்களா? அந்த குடும்பம் ஏழை பாழையா இருக்கட்டும், அடுத்து நம்ம